வணக்கம். வணக்கம் இறைவா. ஆ, வணக்கம் செல்வங்களே. பாருங்கள், இப்படி ஒரு பாட்டு இருக்கிறது. பசு மிக நல்லதடி பாப்பா அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தோன்றுகிறது. தாத்தா சொல்லுங்கள் தாத்தா, உங்களுக்கு என்ன தோணுச்சு? பசு மிக நல்லதடி பாப்பா அப்படி இருக்கும்போது எனக்கு வேறு என்ன தோணுதுன்னா, கொசு மிக கெட்டதடி பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. ஸோ தட்ஸ் ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, பசு நமக்கு பாலை கொடுக்குது, அதனால் அது மிகவும் நல்லதுன்னு சொல்கிறோம். இந்த கொசுவை பாருங்க, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை அது சாப்பிட்டுக்குது. நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை இந்த கொசு சாப்பிட்டுக்குது. ஆனால் பசு அதில் கிட்ட இருக்கிற பாலை நமக்கு கொடுக்குது. அதனால தான் பசு மிக நல்லதடி பாப்பா சொல்லும்போது, கொசு மிக கொடியதடி பாப்பா இன்னும் ஒரு புதிய பாடலை நான் உருவாக்கலாம் என்று பார்க்கிறேன். கரெக்டு தாத்தா. கொசு மிக கொடியதடி பாப்பா. லூயிஸ் தாத்தாவின் கவிதையா? பாருங்க, இந்த கொசு நம்மளை கடிக்கும் போது அதை உடனே விரட்டிடணும். அது ரொம்ப உஷார். அது நம்ம மேலே அமர்ந்து கொண்டு நம்ம ரத்தத்தை உரிய வேண்டும், தன் பசிக்கு உணவை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமது உடம்பு மேலே உக்காருது. அது நம்ம உடம்பு மேலே உக்காரும் போது நமக்கு இந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா, அதில் உடனே தெரிஞ்சுக்குது. மேலே கொசு உக்காந்தோடனே உடனே நாங்கள் பார்க்குறோம். பார்த்த உடனே அதை நம்ம அடிச்சிடறோம், இல்லை அது தப்பிச்சு ஓடிக்குது. நம்ம கொஞ்சம் ஏமாந்தால் அது நம்மளை கடிச்சிட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுது. அப்போது இந்த கடிச்ச இடத்துல ஒரு மாதிரி கடிச்ச நோய் வலி இருக்கும். அப்போ அதை கடிச்சிட்டு போயிட்ட பிறகு நம்ம கடிச்சிட்டு போயிடுச்சு விட்டுறக்கூடாது. அந்த இடத்த நம்ம சொரிய வேண்டும். அது உடத்த தேய்க்கணும், நல்லா அதை சுரண்டிடணும். அப்போது நம்ம அப்படி சுரண்டும் போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த கொசு கடிச்ச போது அது வாயில் இருக்கிற பல், அந்த எச்சை உமிழ்நீர் நம்ம உடம்பில் போனாக்கா அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். பலவிதமான காய்ச்சல்களை அது உருவாக்கும். அதனால் அது கொசு கடிச்ச உடனே அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் என்ன செய்யணுனாக்கா, அதை நம்ம நல்லா அப்படி சுரண்டிடணும். சொன்னோடனே அது கடித்த அந்த எச்சை, கொசுடைய எச்சை நம்ம அப்படி தேய்க்கும் போது அது வெளியே வந்துடுது. வெளியே வந்துட்டோடனே சேஃப். அப்படியே விட்டுட்டாக்கா என்ன ஆகுது, அது உடம்பு அது தாங்காது. சில சமயத்தில் நம்ம சும்மா கொசு கடிச்சிட்டு சும்மா இருந்தால் கூட நம்ம கையை உடனே அங்கே போயிடுது. மைண்டு இந்த கைக்கு ஆர்டர் கொடுக்குது, உடனே போயிட்டு அது சுரண்டு கீறு அப்படின்னு நம்மளை அறியாமையே அந்த செயல்பாடு நடந்து விட்டுங்கிறது. ஒருவேளை நம்ம அதை பார்த்துட்டாக்கா, நமக்கு வலி எடுக்கும்போது நாம் போயிட்டு அதை தேய்ச்சிட்டாக்கா அந்த பசை எச்சை வெளியே வந்துட்டாக்கா சரியாயிடும். அது அப்படியே உள்ளே இருந்தாக்கா நமக்கு காய்ச்சல், ஒரு கொசு கடிச்சிச்சு. அப்போ உடனே நான் அதை கீறிடணும். கீறிட்ட உடனே
அந்த அதை நம்ம அப்படி பிசுக்கிற மாதிரி பண்ணோடனே அது உள்ளேருந்து அந்த விஷம் எச்சை வெளியே வந்துடும். அப்போது வி ஆர் சேஃப். இன்னொன்று என்ன பண்ணுறது, இந்த கொசு எவ்வளோ ஷார்ப்பாகுதுன்னு பார்த்தா மேலே வந்து உக்காந்துட்டு உடனே அது கடிக்கிறதில்ல. அது நம்மளை ஸ்டடி பண்ணுது, நம்மளது கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு. நம்ம வேறு எங்கன்னா கவனிச்சிருந்தாக்கா நல்லா அமைதியாக உட்காந்து குடிச்சிட்டு போயிடுது. அது கடிக்கிறதுக்கு முன்னே குடிக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணுது, நம்மளை ஸ்டடி பண்ணுது. அது நம்ம மேலே அது உக்காரும் போது நமக்கு ஃபீலிங் இருக்குது இல்லையா, அப்போ உடனே அதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு உடனே அதை அடிக்க போனாக்கா அது ஓடிடும். நம்ம என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அதை கொசு வந்து மேலே உக்காந்துச்சா அது என்ன பண்ணுது, அதுவும் நம்மளை ஸ்டடி பண்ணுது. இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலான்ட்டு முதல்ல அது ஸ்டடி பண்ணுது. அப்போ 2 பேரும் நம்ம வந்து அதை கவனிக்கிறோம், அது வந்து நம்ம கவனிக்குது. நம்ம கவனம் வேறு எங்கே இருந்துச்சுன்னா அது கொஞ்ச நேரம் பொறுத்து அப்புறம் மெதுவாக இன்ஜெக்ட் பண்ணுது, மெதுவாக கடிக்கிறதுக்கு பார்க்குது. நம்ம என்ன பண்ணோம், அது சரி எப்போ அது என்ன பண்ணுது, எப்போ கடிக்குது சொல்லிட்டு பார்த்துனே இருக்கணும். நம்ம நம்ம கவனம் வேறு எங்கே இருக்கும்போது என்ன பண்ணோம், அது சரி தான் நல்ல டைம்ன்ட்டு அது இன்ஜெக்ட் பண்ணோம். அது இன்ஜெக்ட் பண்ணும்போது அதனுடைய கவனம் எல்லாம் அதை இன்ஜெக்ட் பண்ணுறத அது மேலே போயிடுது. நம்ம மேலே இருக்கிற கவனத்தை போயிட்டு அது அந்த உடம்பை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு மைண்டை ஃபுல்லாக அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுது. அந்த சமயத்தில் நம்ம அடிச்சிடணும். அதுக்கு மைண்ட் எப்போ டைவெர்ட் ஆகுதோ அந்த சமயத்தில் நம்ம அதை அடிச்சிடணும். இல்லைன்னாக்கா நம்ம வேறு எங்கேயோ கவனிச்சிருந்தா அதை ஸ்டடி பண்ணிக்கின்னு இவர் மைண்டு வேறு எங்கேயோ இருக்குது, இப்போ நம்ம இதெல்லாம் அடிச்சுட்டு அது உடனே நம்ம ரசத்தை பிடிக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஒரு கொசு மேலே வந்து உக்காந்துனாக்கா உக்காந்த உடனே அது கடிக்கிறதில்ல. உக்காந்த உடனே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுது. நம்ம எங்கே மனுஷன் நம்ம மைண்டெல்லாம் எங்கே இருக்குது, நம்ம மைண்டு வேறு எங்கே இருந்தாக்கா அது கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுது. அது மேலே உக்காரும்போது நமக்கு ஃபீலிங் இருக்குது இல்லையா, வந்து மேலே உக்காருதுன்னு அந்த சமயத்தில் நம்ம அதை கவனிக்கணும். அப்போ அது நம்மளை கவனிக்கும், நம்ம வந்து அதை கவனிக்கிறோம். அப்புறம் நம்ம சைலண்ட்டாக இருந்தாக்கா இவர் சைலண்ட்டாக இருக்கிறாருன்ட்டு அப்போது அதனுடைய கவனத்தெல்லாம் அது இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு மேலே போயிடுது. அப்போது அந்த சமயத்தில் நம்ம போய்ட்டு அதை அடிச்சிட்டாக்கா அது மாட்டிக்குது. நல்ல ஐடியா சொன்னீங்க தான். ஆமாம், அது வந்து நம்ம மேலே உக்காந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுது. நான் கூட கவனிச்சுக்கிறேன் தான், கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அது கடிக்குது. அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து நம்மளை ஸ்டடி பண்ணிவிட்டு அது எப்போ கடிக்கிறதுக்கு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு அது மைண்டை அங்கே சேஞ்ச் டைவெர்ட் பண்ணுதோ அப்போ நம்ம உஷாராக தட்டாக்கா அது நம்ம கோல் கரெக்ட் ஆகிடுது. கரெக்டாக தான். ஓகே சொல்லுவாங்களே, மீண்டும் சந்திப்போம்.